வெல்கம் டு டெஃபினெட்லி நாட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திருப்பி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, இன்னைக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா கெஸ் த மூவில இருந்து. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இந்நேரத்துக்கு லெட்டர் பாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். பட் சில ஒன்லைனர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது சம் மூவி பிளாட்டை சொல்லாமா இருக்கணும், இல்லை கலாய்க்கலாமா இருக்கும், ஏதோ ஒன்று. அதுல இருந்து என்ன மூவின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னையோட வீடியோ. கமல்ஹாசன் ரியலி கெட்ஸ் ஹானி. தக்லீஃபா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஈஸியான மூவில இருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சேன், நீயும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிம்பு கெட்ஸ் ஆனி. தெரியலடா, அந்த யக்குசாக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஃபர்ஸ்ட் விட்ட அவங்க ஏதோ ப்ரோமோக்கும். லைக் அந்த மாஃபியா கேங்ஸ்டர் மாதிரி எடுத்துட்டு போலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கேங்ஸ்டர் மூவி, பட் கரண் ஜென் கூட கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி ஒரு மாதிரி சொதப்பின மாதிரி ஒரு மூவி எனக்கு அது. ஒன்னும் கரஞ்சனுக்கு அவங்க யாரோடையும் கனெக்ட் பண்ண மாதிரி இல்ல, எல்லாத்தையும் விட்டுறலாம்டா. எனக்கு இதுல என்ன டவுட்னா, மணிரத்னம் ஒரு பெரிய டைரக்டர். ஓகே, அவருக்கு தெரியல படம் எடுக்கிறாரு, நான் இப்படி மோசமா ஒரு படம் எடுத்திருக்கேன்னு தெரியல. ஓகே, கமலஹாசன் ஒரு பெரிய ஜாம்பவான், அவருக்கும் தெரியல. சரி, ஓகே, கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எவனும் பார்த்துட்டு சார் இது நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மாத்திருக்கலாம். எனக்கு அந்த டவுட். ஆனா யாரும் யோசிச்சு சொல்ல மாட்டாங்களா? பாரேன், நீ சொல்றேன்னு வச்சுக்குவேன், லைக் அவ்வளோ ரெண்டு பெரிய கேரக்டர்ஸ் இருக்கும் போது மேபி பயமா இருக்கலாம்டா போய் சொல்றதுக்கு. சார் இது நல்லா இல்லைன்னு பிளேட்டண்டா அவங்க மூஞ்சி முன்னாடி போய் சொல்ல முடியுமா என்ன? அவங்க நல்லா என்னன்னா, இல்லைன்னு சொல்ல வேணாம் சார், இப்படி செட் ஆகிற இல்லடா. ஒண்ணு செட் ஆகலன்னு சொல்லியிருக்கணும். சொல்லல, உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீ ஆடியோ லான்ச்ல வந்துட்டு அடுத்த நாயகன் நாயகன் டூ அதேதான் அப்படின்லாம் நானும் பேசியிருக்க சொல்ல கூடாது. வந்தேன், அதேதான், அதுதான் உனக்கு ஒரு பிரச்சனை. ஐப் மாதிரி கொடுத்துட்டு, அது அந்த ஐப்க்கு மேட்ச் ஆகலன்னா கூட பரவாயில்ல, சுத்தமா அந்த ஐப்பும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா இல்லைல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட், இது ஈஸியா வச்சேன், மீதி இது எப்படி போறேன்னு பார்க்கலாம். The white men fucked around and found out. இது என்ன மூவியா இருக்கலாம்? ஒயிட் இது men இங்கிலீஷ் effed மூவி. around and found out. இங்கிலீஷ் மூவி தான், கரெக்ட். ஏதோ ஒரு பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணி அது மோசமா முடியும்னு கண்டுபிடிச்சி. டிஜாகோ அன்செயின்ட் வராது. இல்ல. இது பெரிய க்ளூவே அவங்களுக்கு தெரியும், இது பண்ணா மோசமா முடியும்னு தெரியும், ஒரு சீனே வரும். ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு தெரிஞ்சும் பண்ணி கடைசியில நான் மோசமா தான் முடிஞ்சிச்சுன்னு பேசுற மாதிரி கூட ஒரு சீன் வரும். சோ அதை வச்சு யோசி, ரீசெண்டா வந்த படம், லாஸ்ட் 3 இயர்ஸ்ல யோசி. சரி, இன்னொரு க்ளூ தரேன். இதுவும் இன்னொரு படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு, ரெண்டு படத்துக்கும் செம ஹைப் இருந்துச்சு. லைக் கடைசியில ரெண்டு கேரக்டருக்கு நடுவுல வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் வரும். சரி, ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணது. செர்னோபிலா? கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்துட்டேன், அந்த ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணது, அதே லைன்ஸ்ல யோசி. ரேடியேஷன் வச்சு படமா? ஓப்பனேவர். எக்ஸாக்ட்லி. தெரியும் முன்னாடியே, முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி நான் ஆரம்பிச்சு விட்டேன்னா ஹியூமனிட்டியே வேற டைரக்ஷன்ல போயிரும்னு. கடைசியில போய் ஐன்ஸ்டைன் கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லி என்ன ஆக போகுது? சோ அதுதான் அதோட இது. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் மூவி. ஓகே, கியாரா கிரேட் அத்வானி கலெக்டிங் ஸ்டேஜ் ஷிப் மிஸ்ஸஸ் லைக் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ். கேம் சேஞ்சர். கரெக்ட். இன்னொரு படம் என்னன்னு தெரியுமா? அந்த மகேஷ் பாபு படம் தானே? பரத் என்னும் நானா பரத். அது நல்லா இருக்கும்டா அந்த அது ஆக்சுவலி. அந்த படம் இது நல்லா இருக்கும். இது தியேட்டர்ல இது பார்த்தேன்டா நான் போயிட்டு. மாதிரி. நோப். ஐ ஐ உன்னோட மனதைரியத்துக்கு நான் வந்துட்டு இந்த சல்யூட் இந்த பண்றேன். படத்துக்கு இன்னொரு டைட்டில் வைக்கணும்னா ஹவு நாட் டு யூஸ் அ மோகோ பாட் அப்படின்னு வைக்கலாம்டா. சீரியஸா. எத்தனை மோகோ அதுல பாட் ஷாட்டு வச்சு மோகோ பாட் அபியூஸ் பண்ணிருப்பாங்கடா அந்த படத்துல, போட்டு போட்டு இதுக்கு போட்டு. எப்படி எஸ்ஜே சூர்யா ஒத்துக்குறாங்க, எப்படி அஞ்சலி ஒத்துக்குறாங்க, எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. அதுவும் இப்போ அஞ்சலி அந்த அஞ்சலி மேக்கப் போட்டு கேரக்டர். வயசார மாதிரி இருந்தாலும் அஞ்சலின்னு தெரியாதாடா?
இல்லடா அந்த அஞ்சலி கேரக்டர் கூட சொல்லி ஏமாத்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு எமோஷனலி இன்வெஸ்டட் கேரக்டர், பிளாஷ்பேக்ல வந்து நீங்க ஒரு சோஷியல் ரிஃபார்மேஷனுக்காக போராடுறீங்க அந்த மாதிரி சொல்லி ஏமாத்திருப்பாங்க. எஸ்ஜே சூர்யாக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க ஜோசரியா ஒண்ணு அந்த சொல்ற நீ. ஜெயராமா அவர்லாம் எப்படி ஒத்துக்கிறாரு? அவரோட ரோல் அந்த மூவில என்னது? அவர் ரோல் கிரிட்டிசைஸ் பண்ணணும். எஸ் சூர்யா வந்துட்டு கொண்டு இவ்வளவு வந்திருக்கணும். பெரிய டவுன்ஃபால் நான் பார்த்ததே இல்லடா சத்தியமா. எவ்வளவு வீக்கான ரைட்டிங்னா, அந்த சைடு சத்யன்னு ஒரு கேரக்டர் படத்துல இருந்துச்சு பாத்தியா, லைக் ராம் சரணோட அசிஸ்டண்டா வருவா பியூன், அந்த பியூன் ரோல்ல வந்துட்டு ஒருத்தன், அவன் ம். பேர் எனக்கு தெரியலடா, ஓகேவா. ஜெயிலர்ல பிளாஸ்ட் மோகனா வந்திருப்பானே, ஆ, ஆ, ஓகேவா. சோ அந்த இதுக்கு வந்து அவர் என்ன லூஸ் தனமான ஒரு காரணம்டா, பிறக்கும் போது என்னமோ சைடுல ஏதோ ப்ராப்ளமா, அதனால சைட்லயே தான் பார்த்து நான் நடப்பானா. சைட்லயே தான் பார்த்தேன். இந்த மாதிரி கேவலமான ரைட்டிங் பார்த்தது இல்லடா நானு. இதுல என்னன்னா, நம்ம கார்த்திக் சுப்புராஜ் என்ன பண்ணாரு இதுல. அவர் தான் ஸ்டோரியா அதை வந்து டைரக்டர் கொடுத்து சங்கருக்கு கொடுத்து அவர் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோரினே அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஆமா, ரிலீஸ் ஆனதுக்கு ட்வீட்லாம் அப்புறம் போட்டாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கார்த்திக் வந்துட்டு இல்ல இல்ல நான் ஒரு மாதிரி ஒன்லைனர் ஐடியா கொடுத்தேன், அதுல இருந்து டிரைவ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த மாதிரி நைஸா எஸ்கேப் ஆயிட்டான். நெக்ஸ்ட் மூவி ஃபிலிம் பை அனிருத், அவ்வளவுதான், இதுதான் படமே. ஃபிலிம் பை அனிருத், இதுக்கு மேல அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. இதுக்கு நான் திட்டு வாங்குவேன், பட் சொல்றேன். தேவாராவா? இல்ல. தேவாரா பார்க்கல. அனிருத். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான படம்டா, ஆனா மத்தவங்களுக்கு அப்படி இருக்காது. லியோவா? ஆஹ் இல்ல இல்ல பட் இல்லடா. அகைன் லாஸ்ட் 3-4 இயர்ஸ்க்குள்ள வந்த மூவி தான். மியூசிக் வச்சு பிரேமோ. இது நல்ல கெஸ், செட் ஆகும். அனிருத், பிலிம் பை அனிருத் பிளஸ் டாக்கிங், அது இல்ல இங்க. பட் வந்துட்டு இந்த ஆக்சுவலி இந்த அனிருத் மட்டும் தான் இந்த படத்துல இருந்துச்சுன்றது கூட அதுவே ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு எனக்கு. ஒரே இது திருப்பி 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 வந்துட்டு இருக்கோம். எனக்கு இந்த படம் பிடிக்கவே ஏ, இல்லை, ஆனா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்தியன் டூவா? இல்ல இந்தியன் டூ எல்லாருக்கும் யாரா பிடிச்சிருந்துச்சுன்னா. வெறும் மியூசிக் மட்டும்னா? மியூசிக் பிளஸ் கேமியோ. கண்டுபிடிச்சிட்டியா? ஜெயிலர். எஸ், ஜெயிலர். ஜெயிலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சுடா. ஏ சத்தியமா என்னால இந்த கமெண்ட பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு கரெக்டா இருந்துச்சு, சத்தியமா படம் சொல்றேன். உனக்கு இது மாதிரிடா, நீ பெருசா ஸ்டோரி இருந்துச்சு ஓகே. எனக்கு ஜெயிலர்ல ஸ்டோரி பிடிக்காத ஒரே இல்லவே இது இல்ல, என்ன வந்துட்டு அந்த ஸ்டோரி ஐஸ் சத்தியமா. பத்தி. ஸ்டோரிலாம் நல்லா இருந்துச்சு. லைக் நீ மத்த படத்தை இப்போ நீ இந்தியன் டூ தக் லைஃப் கவர் பண்ணது நல்ல படம் ஆக்சுவலி. அது சி அத கம்பேர் இது பண்ணும்போது வந்து நீ கண்டிப்பா. கமர்ஷியலா பார்க்கணும், ஸ்டோரி வைஸா நீ பார்க்க கூடாதுன்னு நான் வச்சுக்கோயேன். கமர்ஷியலாவும் ஸ்டோரி வைஸா பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். இன்னைக்கு சொல்றேன்டா, வேட்டையன் வே பெட்டர் பிலிம் தன் ஜெயிலர். இது இந்த வேட்டையன் ஒப்பீனியன். வந்துட்டு ஓகே, அதுவும் ஓகே. ஆனா எனக்கு வேட்டையனோட ஜெயிலர் பிடிச்சிருந்துச்சு. அது அது ஒரு மாதிரி அதான் மாசா காமிச்சிருப்பாங்க. அதான்டா, இது என்ன மூவின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன கண்டிப்பா திட்டுவ. பட் வயலன்ஸ் வாஸ் சாட்டிஸ்ஃபைங் அண்ட் ஃபன்னி. ஸ்க்ரூ டிரைவர் த்ரூ த ஹோல். ப்ரோ யூ கில் த கேர்ள். சேட். தமிழ் மூவி தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி லைன் தான் க்ளூ. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நீ கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவேன்னு யோசிச்சேன் இந்த மூவி. அகைன் சொல்றேன், லாஸ்ட் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ள வந்த மூவி தான். ஸ்க்ரூ டிரைவர் த்ரூ த ஹோல், ப்ரோ கில் த கேர்ள் சேட். கேர்ள்னா சின்ன குழந்தை. தமிழ் மூவி. தமிழ் மூவி. சின்ன குழந்தைய கொண்டுருவாங்களா? சரி, இன்னொரு க்ளூ. சின்ன குழந்தைய தெரியாம கொண்டு வருவாங்க. சின்ன குழந்தை தெரியாம கொண்டுருவாங்களா? வைலன்ஸ் சாட்டிஸ்ஃபைங்க. அண்ட் ஃபன்னி. ஒத்துக்கிறேன், நிஜமா கிளைமேக்ஸ் தான் கேவலமான கிளைமேக்ஸ். ஆ, கமான்.
பீஸ்டா? எஸ், பீஸ்ட். ஆனா தியேட்டர்ல போய் ஒரு ஐப்ல போய் பார்த்து அந்த மால் கார் சீன்லாம் வாழ்க்கைய வெறுத்து. நான் என்ன சொல்றேன், பீஸ்ட் வந்துட்டு ரெண்டு விஷயம்டா. ஒண்ணு ட்ரெய்லர், படத்தை விட ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்கும். ரெண்டாவது விஜய் எடிட்ஸ்க்குனே உருவாக்கப்பட்ட படம்டா இது. These dudes could have easily solved their problems if they just kissed. So என்ன மாதிரி கெஸ் பண்ணலாம்னு யோசினி. These dudes ன்னு போட்டிருக்காங்க. சோ உனக்கு என்ன சொல்ல வரல, லைக் ரெண்டு மெயின் கேரக்டர் இருக்காங்கன்றதான் க்ளூ இதுல. ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ் இந்த மூவி. கண்டிப்பா நீ பல தடவை பார்த்துருப்ப இந்த மூவிய. இந்த ஒன்லைனர் பார்த்தா எனக்கு பார்த்த மாதிரியே புரியல. இந்த ஒன்லைனர் பார்த்தா எனக்கு இப்படி ஒரு படம் பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்காது, ஆனா நீ ரிவீல் பண்ண உடனே உனக்கு தெரியும். பட் ரெண்டு பேருக்கு படம் ஃபுல்லா இருக்கும், அவங்க நடுவில் இருக்க கான்ஃபிளிக்ட் தான் படமே. இந்த மாதிரி நிறைய படம் இருக்கும்டா. RRRக்கு கூட இதே மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்திருந்தான்டா நான் எங்கேயோ. பார்க்கல. அதுல கூட இந்த மாதிரி லைக் அப்படின்னா டூ பிக் ஆக்டர்ஸ், டூ நல்ல கெஸ், அதே லைன்ல போ. பட் இல்ல, இன்னொரு ரெண்டு பேருமே மாரல் மூவில நடிச்சிருக்காங்க. ஏன்னா இல்ல, நீ யூஸ்வலா இப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் மூவி ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒண்ணு ஏதோ ஒரு குட் கை இருப்பான், இல்லைன்னா ஒரு பேட் கை இருப்பான். நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு மீன் ஏதோ லாக்கு எதிராக ஒன்று செய்யற, ஓகே நான் வந்து உன்னை பிடிக்கிறேன், இந்த மாதிரி தானே கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. நான் உன்னை விட பெட்டர், ஒரு ஃப்ரெஜைல் மேல் ஈகோவை பேஸ் பண்ண படம் இது. நான் உன்னோட பெட்டர், நீ என்னை விட பெட்டர், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவேன்ற காமிக்கக்கூடிய படம் இது. ஒன் ஆஃப் த பிக் டைரக்டர்ஸோட மூவி. என்ன படம் ஐடியாவே இல்ல. சரி, நோலனோட மூவி. இதுடா இல்ல, அது இல்ல ஆக்சுவலி. நோலன் மேஜிக். பிரஸ்டீஜ். எஸ். விஜய் ட்ரூலி கிங் ஆஃப் டாடி இஷ்யூஸ். விஜய்க்கும் அவர் டாடிக்கும் தெரியல எங்க டாடி இஷ்யூஸ். அந்த வில்லன். ஓ இல்லடா, இல்ல வெயிட், இல்ல பட் இல்ல, நிஜ வாழ்க்கையில் நடக்கிற டாடி இஷ்யூஸும் இல்ல இது. பட் ஒரு விஜய் படம். இப்பதான்டா தெரியுது எத்தனை டாடி இஷ்யூஸ் மூவி அடிச்சு வச்சிருக்காரு. ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டாரு அவரு. பட் இல்ல இப்படி யோசி. ஐயோ, எந்த படத்துல அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை பையன் வந்துன்னு சொன்னாலே எல்லா படத்துலயும் அப்படிதான் நடிச்சு. நீ சொன்ன பிகில் வந்து செட் ஆகும், மெர்சல் செட் ஆகும். பட் அந்த ரெண்டு படமும் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு நிஜமாலே பிரச்சனைடா இந்த படத்துல. அதுக்குன்னு என்னென்னமோ பண்ணுவான்டா போயிட்டு. குருவி. எஸ், அப்பாக்கு பிரச்சனைன்னு பிரிட்ஜ்ல இருந்து எல்லாம் குதிப்பாரு அண்ணா. இதெல்லாம் அந்த ஒயர் அந்த வாயில வச்சு இழுக்கிறது, ரேசிங். F1 என்னடா F1? And it's your last game. Could this be, MSD, your last game ever in yellow? Definitely not.